ஓசூரில் கோவில் கட்ட 5 லட்சம் ரூபாய் தர மறுத்த பாஜக மாவட்ட செயலாளரை பீர் பாட்டிலால் தாக்கி மண்டையை உடைத்த விஹெச்பி மாவட்ட தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தகராறு கொலைவெறி தாக்குதலில் முடிந்தது. எப்படி? ஓசூர் ஜனப்பர் தெருவில் வசித்து வருபவர் தேவராஜ். இவர் விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பின் மாவட்ட தலைவராக இருந்து வருகிறார். இவருடைய உறவினர் பாபு என்பவர் கிருஷ்ணகிரி மாவட்ட பாஜக செயலாளர் பொறுப்பில் இருந்து வருகிறார். அப்பகுதியில் புதிதாக காமாட்சி அம்மன் கோவில் கட்ட பாபுவிடம் 5 லட்சம் ரூபாய் கேட்டுள்ளார் தேவராஜ். இதற்கு பாபு தன்னிடம் பணம் இல்லை என்று தெரிவித்துள்ள நிலையில் விடாப்பிடியாக தேவராஜ் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மிரட்டியுள்ளார். தொடர்ந்து மிரட்டப்பட்ட போதும் பணத்தை தர மறுத்து வந்த பாபுவை பேச்சுவார்த்தைக்கு தமிழ்நாடு ஹோட்டலுக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார் தேவராஜ். ஹோட்டலில் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறாக மாறியது. ஆத்திரமடைந்த தேவராஜ் மற்றும் அவரது அக்கா மகன் கணேசன் இருவரும் பீர் பாட்டிலால் பாபுவை பலமாக தாக்கியுள்ளனர். இதில் தலையில் படுகாயமடைந்த பாபு தற்பொழுது தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். பாபு இது குறித்து ஓசூர் மாநகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் தேவராஜ் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். அவருடன் சேர்ந்து தாக்குதல் நடத்திய உறவினர் கணேசனை தேடி வருகின்றனர். தேவராஜ் கைது செய்யப்பட்டவுடன் உறவினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் காவல் நிலையத்தை சூழ்ந்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களை போலீசார் அங்கிருந்து செல்லும்படி அறிவுறுத்தியதை அடுத்து கலைந்து சென்றனர். கோவிலுக்கு பணம் கேட்ட தகராறில் பாஜக செயலாளர் மண்டை உடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.